ஹலோ காய்ஸ், இன்னைக்கு விவோவோட T5 ப்ரோ பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோன்னு சொல்லலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம், என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த T5 ப்ரோ வந்து 2 கலர் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. காஸ்மிக் பிளாக்கு, அதுக்கப்புறம் வந்து கிளேஷியர் ப்ளூ, இந்த 2 கலரில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனோட ப்ரைஸிங் வைஸில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து 128 8GB தான் பேஸ் வேரியண்ட்டு. 29,999 லான்ச் பண்ணுறாங்க. அதேமாதிரி 256 8GB பார்த்தீங்கன்னா 33,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் 12 256 வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 39,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், என்னடா இது 7S Gen ஃபோனை கொடுத்துட்டு நீ இவ்வளோ ரேட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்க, ஒன்றுமே இல்லாத ஒரு பிராண்டுன்னு ஒருத்தர் இருக்கான் தெரியுங்களா, அவன் லான்ச் பண்ணும்போது இவன் லான்ச் பண்ணால் என்னங்க குறை. அதனால் இவனும் லான்ச் பண்ணியிருக்கான். ஆனால் இது வந்து விவோ சைட்லேருந்து லான்ச் பண்ண ஃபோன். அது பார்த்தாங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலான டிஸ்கவுண்ட்ஸும் இவங்க கொடுக்குறாங்க. பேங்க் டிஸ்கவுண்ட்ஸ் 3,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்ஸ், எக்ஸ்சேஞ்ச் போனஸ்க்கு 3,000 வந்து இது ஆகுது. ஃபஸ்ட்டு சேல் பார்த்தீங்கன்னா 21 April 12 PM ஸ்டார்ட் ஆகுது. 15 days ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசியோட பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒன் பை ஒன்னாக இதனோட ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஒரு 6.83 inch டிஸ்பிளே கொண்ட ஃபோன் வித் 9020 mAh சிலிகான் கார்பைட் பேட்டரி. பட் இதனோட வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் 213 grams தான் வெயிட்டு. என்னடா இது இவ்வளோ கம்மியாக இருக்கேன்னு பார்க்கலாம் 9000 mAh பொறுத்து, ஏன்னா இது சிலிகான் கார்பைட் பேட்டரி. இந்த டிஸ்பிளே வைஸில் பார்க்கும்போது AMOLED டிஸ்பிளே வித் 5000 nits பீக் பிரைட்னஸ் போகும். இந்த டிஸ்பிளே வந்து AMOLED டிஸ்பிளே வித் 144 Hz பேனல், 5000 nits பீக் பிரைட்னஸ் போகும். ஒரு 1.5K ரெசல்யூஷன் டிஸ்பிளே. அண்ட் ப்ராசஸர் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குவால்காமோட 7S Gen 4 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. Adreno 810 GPU கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து நார்மலாக பிளாஸ்டிக் ஃப்ரேம், பிளாஸ்டிக் பேக் தான் வரும். ஃப்ரண்ட்டு மட்டும்தான் கிளாஸு. அண்ட் இதில் வந்து IP68 IP69 சப்போர்ட் இருக்குது. ஸோ தண்ணி பட்டாலோ இல்லைனா வந்து டஸ்ட் இது ஆனாலோ பட்டா எதுவும் வந்து இஷ்யூ ஆகுது. தண்ணியில் போட்டால் தான் இஷ்யூ வரும். OS வைஸ் பார்க்கும்போது Android 16 Origin OS கொடுக்குறாங்க 6.0. அதுக்கப்புறம் இதனோட ஸ்டோரேஜ் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 128GB 256GB, அதுலேயே ரேம் ஸ்டோரேஜ் வைஸ் மாறும். UFS 3.1 கொடுக்குறாங்க. மெமரி கார்டு ஸ்லாட் கிடையாது. அப்புறம் உங்களுக்கு Type-C வந்துடும், Type-C 2.0. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துட்றாங்க. டால்பி அட்மாஸ்லாம் கிடையாது, நார்மல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான். அவங்க வந்து அவங்களோட ஓன் டியூனிங்கில் இருக்கும். அப்புறம் கேமரா வைஸில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 50 MP மெயின் சென்சார் கொடுக்குறான் f1.8ல், 1/1.95 inch சென்சாரு. ஆனால் இதில் நோட் த பாயிண்ட், OIS கிடையாது. OIS இல்லைன்னா உங்களுக்கு கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது. ஒரு டீசெண்டாக இருக்கும், உங்களுக்கு மார்னிங்கில் நல்லாயிருக்கும், நைட் டைமில் ஒரு ஷேக்கி அவுட்புட் வரும். பட் 4K 30 சப்போர்ட் பண்ணுது. ஃப்ரண்ட்லேயும் 4K 30 சப்போர்ட் பண்ணுது. 32 MP சென்சார். செகண்டரியாக ஒன்று இருக்கே, அது என்னன்னு பார்த்தா அது சும்மா ஏமாத்துற சென்சார். ஆக்சிலரி லென்ஸ், லைட் கண்ட்ரோல் பண்ணும், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து வைஃபை பார்த்தீங்கன்னா Wi-Fi 6 கொடுக்குறான். டியூவல் பேண்டு வந்து இருக்குது. ப்ளூடூத் 5.2 கொடுக்குறான். அப்புறம் NFC கிடையாது, ரேடியோ கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இதில் OLED டிஸ்பிளேனால நம்மளுக்கு அட்வான்டேஜ்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டு, அப்புறம் கைரோ, காம்பஸ்ஸு எல்லாமே கொடுத்துருவாங்க. பேட்டரியும் நம்ம பேசியாச்சு. சார்ஜிங் வைஸ் பார்த்தீங்கன்னா 90 watts ஒயர்டு சார்ஜர் கொடுக்குறான். அதுவும் இன்பாக்ஸ்லேயே கொடுக்குறான். Type-C to C கிடையாது, Type-A to C வரும். ரிவர்ஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த ஃபோனில் வந்து இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கான். உங்களுக்கு Origin OS-ஓட லான்ச் பண்ணதுனால என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு வந்து மேஜர் அப்டேட்ஸாக வந்து ஒரு 3 மேஜர் அப்டேட்ஸ் கொடுத்து ஒரு 5 yearsக்கு செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. இதுதான் வந்து ஒரு பேசிக் அல்காரிதம். ஸோ இப்போ விவோ வந்து அவனும் மற்ற பிராண்டு மாதிரி ஃபாலோ பண்ணான்னா ஒரு 4 years மேஜர் அப்டேட்டும் ஒரு 5 or 6 years வரைக்கும் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், மறக்காமல் பெல் பட்டன் தட்டிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. பை காய்ஸ்.